ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவனிடியம் அண்ட் ஈபன் மேன்வாவோட 13வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 12 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்குவாட் ஒன்ன வந்துட்டு வழி நடத்திட்டு போயிருந்திருப்பான். அவங்களுக்கு கொண்டு ஒரு மிஷன் அசைன் பண்ணி இருந்திருப்பானுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ரயாங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டேம் ஆல்ரெடி மார்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பான். என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹியூமன் ஸ்வாட்ஸ்மேனை வந்துட்டு எது சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி அவன் அட்டாக் பண்ண வரப்ப திருப்பி இவன் எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றான் அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். ஸ்டில் இன்னும் எனக்கு இதுக்கு 20 செகண்ட் ஆகுதா அப்படின்னு ஹீரோ நினைச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப ரயாங் வந்து இன்கிரெடிபிள், எனக்கு எப்பவுமே இவர் ஜீனியஸ் அப்படின்னு தெரியும், பட் ஜீனியஸா இருந்தும் கூட இன்னுமே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடுறாரா இவரை பாக்குறப்போ அந்த கேவ்ல நிறைய மூமெண்ட்டை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இவர் சிங்கிள் மூமெண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. லேட்டர் டீமன்ஸ் கேவ்ல ரேங்க் 900ல இருந்த ஒரு காய் இருந்துட்டு இப்ப எங்க எல்லாருக்கும் மேல வந்துட்டு நிக்கிறாரு. கண்டிப்பா இவர் ஒரு ஆவரேஜான பர்சன் கிடையாது. நானுமே இனிமேல் ஹார்டரா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கழுகு வருது. ஹீரோ வந்துட்டு கேப்டன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு கொண்டு வந்த மெசேஜை பார்த்துட்டு லைட்டா ஷாக் ஆகுறான். அப்ப மத்தவங்க எல்லாம் கேப்டன் கழுகோட சத்தம் வந்துட்டு கேட்டுச்சு, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை கொஞ்சம் புடி, ஃபர்ஸ்ட் நமக்கிட்ட சில குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட் நியூஸை தான் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம இப்ப கொல்லணும்ன்ற டார்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்மளோட எக்ஸிஸ்டன்ட் தெரிஞ்சு அவனுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டானுங்க. தட் மீன்ஸ் நம்மளால இனிமேல் சர்ப்ரைஸ் அட்டாக் வந்துட்டு பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு இருந்துட்டு கை தூக்குறப்ப உனக்கு கொஸ்டின் இருக்கா என்னது அப்படின்னு கேட்க, எப்படி அவங்களுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்க, ரயாங் இருந்துட்டு இட்ஸ் லுக் லைக் நம்மள ஒருத்தவங்களை பிடிச்சவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களோட அந்த பணத்துல நிறைய டார்ச்சர் பண்ணதுக்கான தடயங்கள் வந்துட்டு கிடைச்சது. சோ நம்ம ஒர்ஸ்டா அசியூம் பண்ணணும் அப்படின்னா நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கு. பட் கேப்டன் இதுல என்ன குட் நியூஸ் வந்துட்டு நமக்கு போட்டுருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதை தவிர இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்க ஓப்பனா சிக்கில இருக்கிற ஒரு இன்னல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறானுங்க. அப்கோர்ஸ் அதுதான் குட் நியூஸ். ஏன்னா இப்படி ஓப்பனா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா நம்மள சிவியரா அவங்க குறைச்ச எடை போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க இந்த கல்ட்டோட பார்டரை வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டப்போ அவங்க ரொம்பவே திறமசாலியான வாரியர்ஸ் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா நம்மள குறைச்சி எடை போட்டு அவங்க ரொம்பவே ரெக்லஸான முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. சிக்கிங்கிறது இங்க இருந்து வெறும் 3 நாள் டிராவல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்ட்டோட லேண்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்துட்டு அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னா தன்னோட எபிலிட்டியை வந்துட்டு ஓவரா வந்துட்டு நினைக்கிற இடியட்ஸ் தான் அவங்க. அந்த மாதிரி ஆளுங்க டெமானிக் கல்ட்டோட கேவ்ல கிரேட் டீமன் ரேங்க் இருக்கிற நம்மளுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நல்லா தெரியும் அந்த லேட்டன்ட் டீமன்ஸ் கேவ்ல நீங்க கோ த்ரூ பண்ண எல்லா ட்ரைனிங்குமே சும்மா ஷோக்கு கிடையாது. நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. லெட்ஸ் கோ. நம்ம போயிட்டு நம்மளோட கல்ட்டுக்கு அந்த 5 பிளட் மார்க்ஸோட வெட்டப்பட்ட தலையோட தான் நம்ம திரும்பி வரணும் அப்படிங்கிறப்ப அவங்க எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இப்ப கொல்ல போறாங்கல்ல 5 மார்க்ஸ், அதுல ப்ளூ அப்படிங்கிறவன் வந்துட்டு இன்னைக்கு அந்த கல்ட்டு டாகஸ் வந்துட்டு நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிறீங்க கிரேஸ் அப்படிங்கிறப்ப இந்த பிளாக் இந்த மூஞ்சில தழும்பு இருக்கு இல்லையா, இவன் தான் வந்துட்டு இந்த 5 மார்க்ஸுக்கு லீடர். ஹீரோ சொன்ன மாதிரி அவன் வந்துட்டு வெல் அதுதான் புத்தா வந்துட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பா ரைட்டான டைம்ல அவங்க வந்துட்டு இங்க வருவாங்க அப்படிங்கிறப்ப எல்லோ அப்படிங்கிற பெரிய குண்டனை வந்துட்டு காமிக்கிறாங்க. அவன்ட்டு கண்டிப்பா அந்த கல்ட்ட சேர்ந்தவங்கள ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா தானே, அந்த கேர்ளை வச்சு ஒரு விர்ச்சுவ வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது வந்துட்டு குவைட் நைஸா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒயிட் அப்படிங்கிறவன் அஃப்கோர்ஸ் உன்னோட பாவங்கள் எல்லாத்தையுமே நீ விர்ச்சு மூலியமா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற உன்னோட வில்லிங்னஸ் இருந்துட்டு பாராட்டத்தக்கதுதான். கண்டிப்பா புத்தா இருந்துட்டு அந்த கல்ட்டுல பொண்ணுங்களை கொடுத்து உன்னோட விஷஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாரு. அப்படிங்கிறப்ப அந்த எல்லோ வந்துட்டு அப்படியா நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கேன். ஏய் ஷாப் கீப்பர் எனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஒயின் வந்துட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஷாப் கீப்பரும் ஒயின் வந்துட்டு கொண்டு வரப்ப, ஹே உங்கள்ட்ட என்ன இவ்வளவு சரக்கு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப தட்ஸ் கரெக்ட் சார், நாங்க ஸ்டாக்ல வச்சிருந்த எல்லா சரக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த புத்தா இருந்துட்டு எங்களை மாதிரி ஹானரபிளான ஒருத்தவங்களை பாக்குற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுத்தும் உங்களால இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த டெவிலோட ஒரு பொம்மையா தான் இருப்பீங்க. அதனால உங்களோட லைஃபை வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி புத்தா இருக்கிற இடத்துக்கு ஆல்மைட்டி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக உன்னோட கரப்டான விக்குடு சோலை வந்துட்டு நான் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் இருந்துட்டு இவங்க அப்புறம் வந்துட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். இப்ப நம்மள பார்க்க சில கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப உடனே ப்ளூ இருந்துட்டு அட்டாக் பண்ணி அங்க முன்னாடி இருக்கிற டோரை வந்துட்டு உடைக்கிறாப்ல. உடைச்சு பார்த்தா அந்த கல்ட்டோட நாயை வந்துட்டு இங்க வந்துட்டாங்க போல. அப்படிங்கிறப்ப ஹீரோ தான் வந்துட்டு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நாங்க சிம்பிளா இந்த இடத்துக்கு நீங்க கும்புற அந்த பெனவலன் கிரேட் புத்தா இருக்காங்களா அந்த இடத்துக்கு உங்களோட ஆன்மாக்கள் அனுப்ப மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ ஏற்கனவே சொன்ன பிளானை வந்து சொல்றாங்க. இருக்கறதுலயே அந்த பிளாக் அப்படிங்கிறவன் தான் ஸ்வாட் ஆராவை யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸெப்ஷனலான ஸ்வாட்ஸ்மேன். மத்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர்ஸை விட கொஞ்சம் பெட்டரானவங்க. ஸோ ரயாங் வந்துட்டு ப்ளூ கலரை வந்துட்டு தனியா வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். மற்றவங்க எல்லாருமே ஒயிட், ரெட், எல்லோ இவங்க எல்லாத்தையுமே வீல் ஃபார்மேஷன்ல வந்துட்டு அட்டாக் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்க சுத்தியும் இருந்து நம்ம ஹீரோட ஸ்குவாட்ரன் 1ல இருக்கிறவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே கையில இருந்து ஏதோ ஒரு நீடல் மாதிரியான விஷயத்தை அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு தூக்கி வீசுறாங்க. ஆனா அந்த ப்ளூ இருந்துட்டு அவனோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அங்க வர எல்லாத்தையுமே தடுத்துட்டு இதெல்லாம் வெறும் குழந்தைங்க விளையாட்டு அப்படிங்கிறப்ப கரெக்டா ரயாங் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு பிளான் பண்ண மாதிரியே நீ இப்ப என் கூட மட்டும்தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்றப்ப அந்த ப்ளூ இருந்துட்டு அதை பிளாக் பண்ணிட்டு யூ டேம் ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே மத்த எல்லாருமே ஒயிட், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப அதை பிளாக் இருந்துட்டு பார்த்துட்டு ஓ இதுதான் நீங்க எக்ஸாக்டா பிளான் போட்டு இங்க வந்ததா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக்க தனியா வந்துட்டு சந்திக்க போறான். அப்ப பிளாக் அவனோட ஸ்வாட வச்சு ஹீரோட ஸ்பீரை தடுத்துட்டு இதுக்கு முன்னாடி எங்களை புத்தா கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அனுப்பி வைப்ப அப்படின்னு நீ சொன்னல அப்படிங்கிறப்ப ஹீரோ வாட்ஸ் ராங், ஒருவேளை உனக்கு நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அதை கூட என்னால பண்ண முடியும், உன்னை ஸ்ட்ரெயிட்டா அங்கேயே அனுப்பிச்சு வச்சுறேன் அப்படிங்கிறப்ப பிளாக் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் நீ அந்த நரகத்துக்கு போறத நான் தடுக்க மாட்டேன், நானே இப்போ ஒன்னு நான் அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு உதவி செய்யற விதமா உன்னோட மண்ட ஓட்ட வந்துட்டு இப்ப நான் நசுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றப்ப ஹீரோனோட ஸ்பீரை வச்சு தடுத்து பின்னாடி வந்துட்டு போயிடுறான். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இவன் கொஞ்சம் ஃபார்மிடபிளா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோ அட்டாக் பண்றப்ப அவன்ட்டு பிளாக் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு இந்த யங்கான ஏஜ்லயே இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்கானா, டெமானிக் கல்ட்டால ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு நாய் மாதிரி கரெக்டா தான் இருக்கான், பட் கண்டிப்பா இது வந்துட்டு டிராக் ஆகிறதுக்கு என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, முட்லயே இந்த பிரச்சனையை வந்துட்டு நான் கிள்ளி எரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இவன் ஸ்வாட் ஆரா யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை வந்துட்டு அவன் யூஸ் பண்றான். அப்ப ஹீரோ கிட்டத்தட்ட ஸ்பியர் ஆரான்னு நினைக்கிறது அதை வந்து யூஸ் பண்றான். அப்ப அந்த பிளாக் இருந்துட்டு ஓ இதான் உன்னால பண்ண முடிஞ்ச பெஸ்டா, உன்னோட ஏஜுக்கு வந்துட்டு நீ நல்லா தான் சண்டை போடுற, பட் உன்னோட ஸ்கில்ஸை வச்சு எனக்கு எதிராக சண்டை போட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, பட் டோன்ட் வரி, எனக்கு வந்துட்டு குழந்தைங்களை டார்ச்சர் பண்றதுல எந்த ஒரு சந்தோஷமே கிடையாது, அதனால சீக்கிரமாவே வழியே இல்லாம உன்னோட உயிரை வந்துட்டு நான் எடுத்துறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உடனே ஓடி வரானா, ஓ சாகிறதுக்கு வந்துட்டு உனக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ அதுல இருந்து தடுத்துறான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அதையுமே இருந்துட்டு அவனோட ஸ்பீரை ஸ்பிங் பண்ணி பிளாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்வாடாரா வச்சு அட்டாக் பண்ண வரப்ப உன்னோட மேக்கர் அதாவது உன்னை படைச்ச கடவுளை இறந்து போயிட்டு மீட் பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்ப அங்க ரயாங் சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க அட்டாக் வாங்க போற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா வந்த அட்டாக்க ஹீரோ அவனோட ஸ்பீரை வச்சு ஸ்பின் பண்ணி அந்த அட்டாக்கை வந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். மனசுக்குள்ள நான் எப்படி இமேஜின் பண்ணணும் அதே மாதிரி இது டிஃபிகல்ட்டா தான் இருக்கு, பட் அவனோட ஸ்வாட் ஆரா இருந்துட்டு வீக்காக ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்வாட் ஆரா அட்டாக் எல்லாமே அவனோட உடம்புல இருந்து நிறைய கீ இருந்துட்டு கன்சியூம் பண்ணது போல. இப்ப நான் என்ன பண்றது, இந்த ஃபைட் வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு போதோ அந்த அளவுக்கு அவன் கீயை யூஸ் பண்ணி சீக்கிரமே டயர்ட் ஆயிருவான், பட் அதுக்குள்ள நானுமே நிறைய பெரிய பெரிய காயங்களை வந்துட்டு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, சோ எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கான் இல்லையா ட்ரெஸ், அதை வந்துட்டு கழட்டிட்டு அவனோட கையில இருந்து என்னமோ ஒன்னு தூக்கி வீசுறான். என்னன்னு பார்த்தா கையில வந்துட்டு அந்த கை விலங்க போட்டிருந்தான் இல்லையா, அதான் வந்துட்டு தூக்கி வீசுறான். அந்த பிளாக் பிளாக் பண்ணிடுறான். வாட், என்னமோ ரொம்ப ஹெவியான ரிடிகுலஸான திங்க இருந்துட்டு எம்எல்ஏ அவன் தூக்கி வீசினால, எனது இரும்பு கை விலங்குகளா, யூ பேஸ்டர்ட், நீ வந்துட்டு உன்னோட உண்மையான ஸ்கில்ஸை இவ்வளவு நாளும் இருந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு என்ன நர்வஸா இருக்கியா, உன்னோட கீ எல்லாத்தையுமே நீ நிறைய இப்ப எக்ஸாக்ட் பண்ணிட்டு ஒரு இடியட் மாதிரி உன்னோட ஸ்வாட இப்ப ஸ்விங் பண்ணிட்டு இருக்கல, உன்னோட ட்ரம்ப் கார்டை கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒளிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது ஆபியஸான ஒண்ணு தானே, அண்ட் ஏட் நீ நிறைய கீயை வந்துட்டு எக்ஸாஸ்ட் பண்ணிட்ட, இல்லனா எல்லா மாங்ஸுமே ஒரு ரியல் ஃபைட்டோட பேஸ்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகாத ஒரு முட்டாள்களா அப்படின்னு கேட்டுட்டு வேகமா போயிட்டு அட்டாக் பண்றப்ப அந்த மாங்க் இருந்துட்டு அதை பிளாக் பண்ணி பின்னாடி போயிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஹீரோட வேகம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, அவன் அந்த ஸ்டீல் கவர்ஸை வந்துட்டு கழட்டினதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.